இந்த பைக்கிற சவுண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் சொன்னார் என்னென்னு கேட்டதுக்கு இது வந்து ப்ரொஜெக்டர்னு சொல்லி. இப்போ எனக்கும் அதில் பார்த்தோன்னே உடனே நம்பலைனா என்ன ப்ரொஜெக்டராக இருக்குமென்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணி என் பாப்பை வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த காணொலியை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த கஷ்டத்துக்கு மத்தியில் அப்லோட் பண்ணுன்ற விஷயத்துக்காக இல்லாமல் இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். இந்த காணொலியில் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். எங்களோட சேனல் வந்து இன்னும் ஒரு எலிஜிபிள் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நாங்கள் நிறைய தூரம் பயணித்து கிட்ட வந்தாச்சு. ஒரு மாதிரி இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் இருக்குது. எல்லாம் உங்களுடைய ஆதரவால் தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன். இந்த காணொலியோடு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு கொஞ்சம் தூரத்தையும் தாண்டிடுவோம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் அவங்களோட இந்த வீடு தான் அவங்களோட வீடு. இந்த வீட்டை தேடி கண்டுபிடிச்சி வர்றதுக்கு கிட்டத்தட்ட மெயின் ரோட்லேருந்து அந்த நல்ல ரோட்லேருந்து உள்ளே வர்றதுக்கு ஒரு காட்டு பாதை மாதிரி சின்ன பாதைக்குள்ளே வந்து இந்த வீட்டை தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட கதைச்சி நாங்கள் பார்க்க வந்தது இந்த ஒரு பைக் தான். அவர் அந்த அண்ணா அதுக்கு பிறகு வந்து நாங்கள் நினச்சிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு சாதாரண மெக்கானிக் வேலை தான் செஞ்சுட்ருக்கான்னு சொல்லி பார்த்தா அவர் வேறு லெவலில். உண்மையை சொல்ல போனால் உண்மையிலேயே வில்லேஜ் விஞ்ஞானி என்று சொல்லலாம். அந்தளவுக்கு நிறைய திங்ஸ் வந்து அவர் வீட்டுக்குள்ளே இருக்குது. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஆர்வமாக எல்லாத்தையும் காட்டினார். எல்லாம் நான் உங்களுக்கு இந்த காணொலியை போட்டிருக்கேன். தொடர்ச்சியாக பாருங்கள். ஒரு மாதிரி வீட்டை தேடி கண்டுபிடிச்சி போயிட்டேன் நண்பா. போயிட்ட டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக் வந்து வீட்டு வாசல்லே பைக் நிற்கிது. அப்போ நாங்கள் கிட்டே போயிட்டு வீட்டில் கூப்பிட்டதுக்கு அந்த பைக் ஓட்டிகிட்டு வந்த பையனும் அவங்களோட அம்மாவும் ஒரு சின்ன பிள்ளையும் தான் அந்த டைமில் வீட்டில் இருக்காங்க. இந்த பைக்கில் சவுண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் அதை பார்த்துட்டு இருக்க கொஞ்சம் டைமில் அவரோட அப்பாவும் வந்துட்டார். அப்போ நாங்கள் கொஞ்சம் பைக்கை பற்றி அப்பாட்ட விசாரிச்சுட்டு அவர்கிட்ட அதில் கேட்டதுக்கே அவர் சொன்னால் இந்த பைக் இந்த இன்ஜின் அந்த செஷி அந்த திங்ஸ் எல்லாம் வந்து சாலி பைக்கில் சாலி என்று சொல்கிற பைக்கில் அந்த நான் டிஸ்பிளேயில் போடுறேன்னு பாருங்கள் அந்த பைக்கிட்ட படம். இப்போ மற்ற திங்ஸ் எல்லாம் வந்து இந்த மேலே இருக்கிற அந்த கவர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபைபரில் செய்தேன்னு சொல்லி கார்ட்போர்டில் அந்த ஷேப்புக்கு வெட்டி எடுத்துகிட்டு கார்ட்போர்டுக்கு மேலே மோல்ட் எடுத்து இதில் ஃபைபரில் செய்து ஃபிக்ஸ் பண்ணணுன்னு சொல்லி சொன்னார். இப்போ கிட்டத்தட்ட இலங்கை பெறுமதிக்கு வந்து 50,000 குறைவாக தான் அதுக்கு செலவு போயிருக்கும்னு சொல்லி சொன்னார். அந்த பைக்கை செய்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் ஒரு சின்ன பிள்ளை கூட வரையில்லை. அந்த டயர் எல்லாம் நல்லா இருக்குது. ஒரு பச் கூட வரையில்லை. ஒரு சின்ன பிள்ளை கூட இன்னும் வரையில்லைன்னு இந்த விஷயங்களை காய்ச்சிருக்க டைமில் அந்த பையனை வந்து கிளாஸுக்கு போகணும்னு சொல்லி அந்த பைக் எடுத்துகிட்டு கிளாஸுக்கு போயிட்டார். இப்போ நாங்களும் கொஞ்சம் டைம் இருந்து கதைச்சிட்டு அவங்க சகஜமாக நல்லா கதைச்சிட்ருக்க அந்த அண்ணாவும் நல்லா காய்ச்சாங்க. அந்த அக்காவும் நல்லா நோமலாக நாங்கள் நல்லா சொன்ன எல்லா விஷயமும் வந்து கேட்டதுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொன்னாங்க. கதைச்சிட்ருக்க டைமில் அந்த அண்ணா சொன்னார், வீட்டுக்குள்ளுக்கு நான் இன்னும் ஒரு பொருள் ஒன்று செய்து வச்சுருக்கேன், வந்து பாருங்கன்னு சொல்லி சொன்னார். இப்போ எங்களுக்கு என்னென்னு தெரியாது. அப்போ சரி பார்ப்போம்னு சொல்லி உள்ளுக்கு போயிட்டு பார்க்க டைமில் போய் வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கு பிறகு தான் சொன்னார் என்னென்னு கேட்டதுக்கு இது வந்து ப்ரொஜெக்டர்னு சொல்லி. இப்போ எனக்கும் அதில் பார்த்தோன்னே உடனே நம்பலைனா என்ன ப்ரொஜெக்டராக இருக்குமென்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணி என் பாப்பை வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அவரும் எல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் ஸ்க்ரீன் ஒன்று வச்சுருக்கார் ஏற்கனவே செய்து. அப்போ அதையும் கொண்டு வந்து வச்சுட்டு செட் பண்ணி கொண்டிருக்கார்.
என்னாலே நம்பலாம் போயிட்டு நண்பா. நீங்கள் பாருங்கள் வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா சக்ஸஸாக நல்ல கிளியராக வேலை செய்த நண்பா. நான் பகலில் வந்து வீடியோ பண்ணதால் அது கொஞ்சம் வெளிச்சம் இருந்தால் அவ்வளோ கிளியராக அதில் இல்லை. நல்லா டார்க்காக இருந்தால் நல்ல கிளியராக தெரியும்னு சொல்லி சொன்னார் அவர். பிறகு கடைசியாக வந்து ஓப்பன் பண்ணி காட்டினார். கடைசி அதுக்குள்ளே இருக்கிற திங்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி காட்டினார். சரி போவோம்னு வலிக்கிற டைமில் சொன்னார். திரும்ப இன்னும் ஒரு திங்ஸ் இருக்குது வாங்க காட்டுறேன்னு சொல்லி திரும்ப போயிட்டு அந்த எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் இருக்கிற அந்த ரூமுக்குள்ளே, அந்த சாமான் இருக்கிற ரூமுக்குள்ளே போயிட்டு திருப்பி ஒரு பாக்ஸ் ஒன்று தூக்கிட்டு வந்தார் வழியில். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் வீடியோவில். அது வந்து பழமையான ஒரு கிராமஃபோன். அங்கே அந்த வீட்டில் இருக்க டிவி 500 தான் அந்த டிவி எடுத்துருக்கேன். அதுவும் வந்து இரும்பு கடையில் வந்து பழுதாக போயிட்டுன்னு சொல்லி கொண்டு வந்து போட்ட டிவியை 500 தான் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு செய்து அது நல்லா இப்போ வேலை செய்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி வேறொரு டிவி செய்து கொண்டிருக்கார். அந்த அங்கே இருக்கிற பாக்ஸில் இருந்து அந்த ஆம்ப்லேருந்து அந்த மிக்சர், ஆடியோ மிக்சர், அந்த நிறைய திங்ஸ் இருக்குது அதில். அந்த ஆடியோ சவுண்ட் சிஸ்டமில் நிறைய இருக்குது. எல்லாம் வந்து பழுதாகி போய் இரும்பு கடைக்கு வந்த சாமானை தான் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் நல்லா வேலை செய்யுது நண்பா. உண்மையிலே சரியான ஆச்சரியமாக போயிட்டு தெரியாமல் அடுக்களை ஏறும் அரிசி முதல் பருப்பு வரை பேசுமை பார்க்கும் எட்டியாட்சி ஓடிவன் வெத்தனவே படுத்து விட்டான் மீனாட்சி அம்மா. சத்தம் போட்டு பாய்ந்ததுதான் நான் போனதுக்கு நண்பா எனக்கு உண்மையிலே பெரிய சர்ப்ரைஸ் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்ததில். அப்போ அவரோட ஒரு விருப்பத்துக்கு இந்த மாதிரி வேலைகளை செய்து கொண்டிருக்கார். பார்க்கலாம் நண்பா, இவருக்குரிய சரியான இடம் கிடைக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துவோம். அப்போ அவரோட வீட்டு சூழலை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இல்லை நண்பா, கொஞ்சம் கஷ்டமான சூழல் தான். இப்போ தான் இந்த வீடு கட்டிய குறையில் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நண்பா இந்த காணொலியை முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொலி ஊடாக நீங்கள் இந்த மனிதருக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கடைசியாக வரும்போது சொல்லிட்டு வந்தேன்னா அந்த அண்ணாக்கு கட்டாயம் திரும்ப ஒரு தரம் கட்டாயம் நான் மீட் பண்ணுறதுக்கு வருவேன்னு சொல்லி போட்டு தான் வந்தேன். பட்டி போட்டு சேர்த்து வச்ச நோட்டு பஞ்சு பஞ்சா போச்சு பாவம் மிஞ்சாமலே ஆச்சு சேர்த்து மூச்சு இல்லாமலே ஆட்சி விடும் காட்சி ஆளூரி மீனாட்சி பட்டாளம் இங்கு மங்கும் பாட்டு பாடி ஆட்சி பட்டியமும் காத்து செஞ்சு ஐயோ பட்டி போட்டு சேர்த்து வச்ச நோட்டு பஞ்சு பஞ்சா போச்சு பாவம் மிஞ்சாமலே ஆச்சு சேர்த்து மூச்சு இல்லாமலே ஆட்சி விடும் காட்சி.